எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு கறியோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. உள்ளி கிச்சடி. உள்ளினா வெங்காயம், சின்ன வெங்காயம், தயிர், இது ரெண்டும் வச்சுட்டு செய்கிற ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு சைட் டிஷ் தான். சாதம் கூட சப்பாத்தி கூட எல்லாம் நீங்கள் இது சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கு. அப்ராக்சிமேட்டாக 50 கிராம் இருக்கும். அது வந்துட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை எண்ணெயில் வதக்கி எடுக்கணும். ஒரே மாதிரி வதக்கி எடுக்கணும் அப்படின்னா ஒரே மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுக்கணும். கூடவே கட்டியாக இருக்கிற 2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கு. இதுக்காக தயிர் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் தான் எப்போவுமே நம்ம உள்ளி கிச்சடி செய்கிறதுக்காக எடுக்கிறது. கட்டியாக இருக்கிற, புளிப்பு கம்மியாக இருக்கிற, க்ரீமியாக இருக்கிற தயிர் தான் எடுக்கணும். பழையாக இருக்கிறது, தண்ணி மாதிரி இருக்கிறது, ஸ்மெல் அடிக்கிறது ஒன்றும் நம்ம இதுக்காக எடுக்கக்கூடாது. மிக்சியில் ஒரு டைம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா கட்டியாக இருக்கிற, க்ரீமியாக இருக்கிற தயிர் மிக்சியில் ஒரு டைம் பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. 2 கப் அளவுக்கு இருக்குது. அரைக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1 பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு. அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றலை. தயிர்லேருந்து 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றி இதே மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது வெங்காயம் வதக்கிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்குது. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் அதுக்குள்ளே சேர்த்துருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு. நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம மீடியம் லோ ஃப்ளேமில் டீ அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரத்துக்குள்ளே இதோட கலர் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடும். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றி நல்லா ட்ரை ஆகி இதே மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கிற டைமில் நம்ம டீ ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயோட மிக்ஸ் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், கடுகு அந்த மிக்ஸோட பச்சை மணம், பச்சை டேஸ்ட்டு ஃபுல்லாக போகக்கூடாது, பாதி அதிலே இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி சூடாக இருக்கிற பாத்திரத்தில் இதே மாதிரி ஊற்றி நம்ம அது மிக்ஸ் பண்ணது. ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தயிர் ஊற்றினா நல்லா கட்டியாகி கிடச்சிடும். சூடோடே தயிர் ஊற்றிடுச்சு அப்படின்னா தயிர் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகி போயிடும். 2 கப்பு தயிர் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுலேருந்து 1/2 கப்பு தயிர் நான் இதில் ஊற்றியிருக்கு. நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வெங்காயத்தோட அளவு, தயிரோட அளவு கரெக்டான அந்த ஒரு அளவுக்கு வந்தால் தான் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வெங்காயம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக தோணுது. அதனால மிச்சம் இருக்கிற 1/2 கப்பு தயிர் கூட நான் இதுக்குள்ளே ஊற்றியிருக்கு. மொத்தமாக 2 கப் அளவு தயிரும் நான் இதுக்குள்ளே ஊற்றியிருக்கு. தயிரோட அளவு இந்த மாதிரி தான் வேணும், இவ்வளோ தான் வேணும் அப்படி ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தயிர் வேணும் அப்படின்னா ஊற்றிடலாம். கம்மியாக போதும் அப்படின்னா அதே மாதிரி செஞ்சுக்கலாம். தயிர் ஊற்றினதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக தோணியிருந்ததுனால மறுபடியும் நான் அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. இது சூடு பண்ணி சாப்பிட்ற ஒரு கறி கிடையாது. இப்போ இது நல்லா ஜில்லுன்னு இருக்கிற ஒரு கறியாக இருக்குது. தயிர் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு. உங்களுக்கு தாளிக்காமே இது இப்படியே சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், ரொம்ப கம்மியாக போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுன்னு சேர்த்து கடுகு வெடித்ததுக்கப்புறம் உடனே தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 2-3 வரமிளகாய், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க, இல்லை இருந்த கருகிடும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள். என்னோட சூடு ரொம்ப அதிகமாக இருந்தால் மிளகாய்த்தூள் கருகி போயிடும். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ஒரு டிப்பு தான். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட சேர்த்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது க்ரீமியாக இருக்கிற இந்த ஒரு கறி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், உள்ளி கிச்சடி ரெடியாக இருக்குது. இது அடுத்த நாளைக்கு கெட்டு போயிடும். மிச்சம் இருந்தால் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அடுத்த நாளைக்கு சூடு பண்ணாமல் குளிர் போனதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.